எதிரிகளை ஓட ஓட விரட்ட வேண்டுமா? ஞாயிற்றுக்கிழமையில் இந்த விரதத்தை கடைபிடியுங்கள். இந்து பஞ்சாங்கத்தின்படி வாரத்தின் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்திற்குரியதாக குறிப்பிடப்படுகிறது. நவ கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதாலும் அனைத்து முக்கிய நிகழ்வுகளுக்கும் காரணமானவை என்பதாலும் நவ கிரகங்களையும் நாம் வழிபாடு செய்வது அவசியமாகிறது. அப்படி ஞாயிற்றுக்கிழமை என்பது நவ கிரகங்களின் ராஜ கிரகம் என அழைக்கப்படும் சூரிய பகவானுக்கு உரியதாக குறிப்பிடப்படுகிறது. சூரிய பகவான் சிவபெருமானின் வலது கண்ணாக விளங்கக்கூடியவர் என புராணங்கள் சொல்கின்றன. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்த பிறகு சூரிய பகவான் கிரகங்களின் தலைவனாகவும் வலிமையை பெற்றார். இவரை விரும்பி வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வழங்கக்கூடியவர் சூரிய பகவான். ஜாதகத்தில் சூரியனின் பலம் அதிகரிக்கவும் எதிரிகளை வெல்லவும் சூரிய பகவானுக்கு விரதம் இருப்பது சிறப்பானது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் சூரிய பகவான். ஜோதிட சாஸ்திர முறைகளின்படி சூரிய பகவான் தான் ஆரோக்கியம், தலை பண்பு, அரச பதவி, அரசு வேலை, தைரியம், தந்தை உறவு, தந்தை வழி உறவுகளுக்கு உரிய கிரகமாக கருதப்படுகிறது. அதனால்தான் அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை சூரியன் சாட்சியாக வைத்து கொடுக்க வேண்டும் என்பார்கள். அதேபோல் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் நோய்கள் நீங்குவதற்கும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை வழிபட வேண்டும் என்பார்கள். சூரிய பகவானை வழிபடுபவர்களுக்கு அவர் நிச்சயம் பரிபூரணமான அருளை வழங்கி அவரை போலவே அனைத்திலும் ஆற்றல் ஒளி பொருந்தியவராகவும் இருக்கும் ஆற்றலை வழங்குவார். அவர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதுடன் இவர்களை வெல்ல எவரும் இல்லை என்ற நிலையை தருவார். சூரிய பகவானுக்காக ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கும் விரதத்திற்கு சூரிய விரதம் என்று பெயர். இந்த விரதம் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன், அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நீராட வேண்டும். வீட்டையும் பூஜை செய்யும் இடத்தையும் சுத்தமாக நீரால் சுத்தம் செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்வதற்கு ஒரு தட்டை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதில் சிறிது பச்சரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதாவது ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். பிறகு சூரியனுக்குரிய கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்ற வேண்டும். ஒரு சொம்பில் நீர் எடுத்து மனதார சூரிய பகவானை நினைத்தபடி அர்ச்சனை செய்வதற்காக அரிசி, குங்குமம் வைத்துள்ள தட்டில் சிறிது சிறிதாக தீர்த்தம் போல் தெளிக்க வேண்டும். வெல்லம் சேர்த்து செய்யும் ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். சூரிய பகவானுக்குரிய சூரிய காயத்ரி, ஆதித்ய ஹிருதயம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி சூரிய பகவானை வழிபட வேண்டும். பிறகு வெளியில் சென்று சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு நெய்வேத்தியமாக படைத்த பிரசாதத்தை முதலில் சாப்பிட்டு பிறகு பால் மட்டும் சாப்பிட வேண்டும். அதற்கு பிறகு மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எந்த உணவையும் எடுத்துக்கொள்ள கூடாது. மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சூரிய பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொண்டு உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமன வேளைக்கு முன் உணவு சாப்பிட முடியவில்லை என்றால் அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு தான் உணவு சாப்பிட வேண்டும். இந்த முறையில் சூரிய பகவானை 5 அல்லது 7 ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுள் நீடிக்கும், கொடிய நோய்கள் ஏதாவது இருந்தால் விலகும், முகத்தில் வசீகரம் ஏற்படும், சமூகத்தில் அனைவரும் மதிக்கும் உயர்வான அந்தஸ்து கிடைக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், தீய சக்திகள், செய்வினைகள், மாந்திரிகம் போன்றவைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும், எதிரிகள் எவ்வளவு பலம் மிக்கவராக இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவர்.